பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த ஷீட்டை வச்சு சமோசா எப்படி பண்ணுறது, அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பழைய வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த சமோசா செய்ய தேவையான பொருள் என்னன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா வேக விட்டுட்டு மேலே இருக்கிற தொலியெல்லாம் உரிச்சிட்டு உங்கள் கையால் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் கையால் மசித்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட ஸ்மாஷர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு மசிச்சுக்கிட்டாலும் சரி, மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் சும்மா 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை போடுறத தவிர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா நமக்கு பச்சை வாசனை போகணும், அதே சமயம் பட்டாணி வேகணும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சமோசாக்கான உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே ஷீட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சமோசா செஞ்சு காமிக்க போகிறேன். சமோசாக்குள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட ஒரு முனையை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு முனையை அடுத்த பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவு பேஸ்ட்டை போட்டு அதில் ஒட்டிக்கோங்க. இதை நீங்கள் கடைசியாக கூட ஒட்டலாம். முதல்ல ஒட்டினீங்கன்னா நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கும்போது உங்களுக்கு ஷீட் கொஞ்சம் நகராமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பை மாதிரி கேப் கிடைக்கும். இது உள்ள ஒரு ஸ்பூனோ அல்லது 1.5 ஸ்பூனோ ஸ்டஃபிங் வச்சுட்டு திரும்பவும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஷீட் மீதி இருக்குது. இது அப்படியே இது உள்ளே தள்ளிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு சமோசாவும் செஞ்சு காமிக்கிறேன். ஷீட் எடுத்துகிட்டு அதோட ஒரு முனையை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு முனையை அடுத்த பக்கமாக மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நடுவில் ஒரு பை மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு மைதா மாவு பேஸ்ட் போட்டு ஒட்டலை, கடைசியாக தான் ஒட்ட போகிறேன். அந்த கேப்பில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்பவும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஷீட்டை இது உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ கடைசியாக கொஞ்சமாக மைதா மாவு போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் நம்ம செஞ்சு வச்ச சமோசாவெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணாதீங்க. ஓரளவு பொன்னிறம் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான சமோசா தயாராகிடுச்சு. நம்ம சமோசா ஷீட் பண்ணும்போது மீதி வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வீணாக்காமல் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த சுவையான சமோசாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.